வெல்கம் டு விஜய் சித்து vlog. ஸோ இன்னைக்கு வந்திருக்கிறது நம்ம ஒரு முக்கியமான இடம், சென்னையின் அடையாளம். எங்க வீடா? சென்னையின் அவமானம் தான் உங்க வீடு. ஸோ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சொல்றதுக்கு முன்னாடி நாங்க இதோட சிறப்பு அம்சம் எல்லாம் சொன்னனாலே அது எங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சொல்லுங்க தம்பி. அப்படி இந்த ரொம்ப நேரமா சாட்சிபீட்ட உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க கூட மாட்டிப்பேன், கேவலமா மாட்டிப்பேன். ஃபுல்லா சாட்சிபீட்டில உட்காந்து கேட்டான், இது எப்படி அது எப்படி அப்படின்னு. ஏன்னா இப்ப மனிதர்கள் நம்பவே முடியல. ஆமா, ஏஐ மட்டும்தான். கரெக்ட் கரெக்ட், ரொம்ப கரெக்ட். அதானே இப்ப நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பிரைடஸ்ட். வேண்டாம், நாங்க வந்து இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1863ல ஒரு மால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இந்தியால கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நம்ம சென்னையில கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இந்த மால். அது என்ன மால், அது உள்ள என்னென்னலாம் இருக்கு, இதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்றதெல்லாம் நாங்க தொடர்ந்து சொல்றோம். இந்த வீடியோ பாத்துக்கிட்டே இருக்கேன். உள்ள போவோமா? எப்பவுமே இங்க வந்தா இது பண்ணுவாங்க. இது பண்ணுவீங்க, அது பண்ணுவீங்க. பண்றது இல்லையா? அதுக்கு இங்க இடம் இருக்கு நிறைய, தெரியுமே. ஸ்பாட் பார்த்து. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இப்ப நம்ம இருக்கிற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாசா. ஸ்பென்சர் பிளாசான்றது நம்ம எல்லாருமே வந்து ஸ்பென்சர். இங்க நமக்காகவே லைட் போட்ட மாதிரி இருக்குடா. இங்க நம்ம லைட் போட்டிருக்காங்க, நம்ம இங்க நின்று பேசிக்கலாம். உண்மையில இன்ஸ்டா லவர்ஸ் யாரும் ரீல்ஸ் பண்றவங்க பொண்ணுங்களாம் இப்போ இன்ஸ்டா திறந்தாலே புலி வேஷம் போடுறாங்களா? மேக்கப் கெட்டா கெட் ரெடி வித் மீ ஃபுல்லா ட்ரெண்ட். இப்போ கெட் ரெடி வித் மீ அவங்களெல்லாம் ட்ரெண்ட் ஆக்குறது யாரு? யாரு? நீதான்டா. தேடி தேடி இந்த ரீல்ஸ் பாக்குறது யாரு? உன் போனை கூட. இவர்தானே அதாவது ஒருத்தவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றதை நீங்க ஈஸியா கணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டா போய் அவங்களோட சர்ச்சை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க எப்பேற்பட்டவங்க. ஒண்ணு இல்ல. இப்ப இது வந்து ஹர்ஷத்தோட ப்ரொஃபைல். நீங்க நம்பலன்னா இத பாத்தீங்களா, இது ஹர்ஷத்தோட ப்ரொஃபைல். இது உள்ள போயிட்டு நம்ம சர்ச்ல எடுத்தோம்னா தலைவன் பாக்குறதெல்லாம் இதுதான். இத பாத்தீங்களா, ஏஞ்சலின். அவங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கு பார்த்தேன்? என்னடா இது? என்னடா அதான் நானும் கேக்குறேன். ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஸ்பென்சர் பிளாசா உட்கார்ந்து. ஒருத்தர் பேர் ஸ்பென்சர், இன்னொரு பேர் சார்லஸ். எப்படி தெரியும்? இப்ப பாதி ஆரம்பிச்சுன்னா ஒரு ஜீவாவும் ஒரு ஆதியனாவும் இருக்காங்கல்ல, அதே மாதிரி அந்த மாதிரி இந்த ஸ்பென்சரும் இந்த சார்லஸும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் வந்து கான்செப்ட்லாம் பண்ணாங்களா? பிரிட்டிஷ்ல கான்செப்ட்லாம் பண்ணாங்களா? கான்செப்ட் இல்லப்பா, அது பேரு கான்செப்ட். அதானே வீடு ரொம்ப அழுத்து காமெடி பண்ணணும்னு தேவையில்ல, லைட்டா பண்ணா போதும். இந்த ஸ்பென்சர் பிளாசானாலே ஃபர்ஸ்ட் நம்ம எல்லார் மைண்டுக்கு என்ன வருதுன்றத சொல்லுவோம். ஆமா, ஸ்பென்சர் பிளாசானா ஃபர்ஸ்ட் என் மைண்டுக்கு வருது. அப்ப அது வந்து கோனைஸ் தான் சொல்லுவாங்க. இப்பதான் அது பேர் வந்து சாஃப்டி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அது பேர் கோனைஸ். அப்ப 5 ரூபா இப்படி திறந்தோம்னா இப்படி சுத்தி இப்படி கொடுப்பாங்க. அதுலயே கொஞ்சம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி ஒரு சைடு சாக்லேட் இருக்கும், ஒரு சைடு வெண்ணிலா இருக்கும். மிக்ஸ் பண்ணி ஆமா, மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் அது வந்து அப்ப வேற எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. நமக்கு நார்மலா கோனைஸ்னா எப்படி எடுத்து கிரிக் கிரிக் இப்படி அமுத்தி கொடுப்பாங்கல்ல, அந்த கோனைஸ் தான் இருந்தது முதல்ல. இப்படி சுத்துற கோனைஸ், அதுவும் மிஷின் கோனைஸ் பார்த்தது ஸ்பென்சர் பிளாசால தான். அதுக்கப்புறம் இந்த எல்லாம் இந்த கையில சுத்துற அந்த கருப்பு வயரு, இந்த இது ரைட் போட்டு கம்மல் இதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரே இடம் ஸ்பென்சர் பிளாசா. இப்ப வரைக்குமே அதெல்லாம் இங்க இருக்கு. நீங்க வந்து அதாவது ஒரு நார்மல் பீப்புளா வந்து ரவுடியா போனா இங்க வந்துட்டா போதும். நார்மல் பீப்புளா வந்து இதெல்லாம் வச்சா ரவுடியா? அப்படிதான் பண்ணுவேன். ஏதாவது பண்ணுவேன், மிரட்டுவேன் பசங்களை, நம்ப மாட்டானுங்க. இருடா வரேன். உங்க வீட்டான ஒரு பையன் ஒரு திட்டினால சொல்லிட்டு, டேய் எரும மாடு செவடா நீ பண்ணி வாடானா. எனக்கு ஸ்பென்சர் பிளாசால ஞாபகம் வருதுங்க. நம்ம வந்து காரை வந்து ரோட்ல நிப்பாட்டி பார்த்திருப்போம். ஒரு பில்டிங் மேல கார் நிப்பாட்டுவாங்க. ஏன்னா கார் பார்க்கிங் வந்து மொட்டை மாடியில இருக்கும். ஆமா, இந்த பேண்ட் எல்லாம் ஏகன் பேண்ட். ஏகன்ல எங்க அஜித் சார் இந்த பேண்ட் போட்டாரு? அஜித் சார் இல்ல, கோலி பண்ணை ஏகன். நடிப்பறக்கன் ஏகன். நடிப்பறக்கன்னா இப்ப எஸ். சூர்யான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் போயிட்டாரு. இதுல வாவு சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்ல. என்ன வாவு ஈஸியா இருக்கும் பாருங்க. எதுக்கு ஒண்ணுக்கு போறதுக்கு? எல்லாத்துக்கும் ஈஸி. இந்த காலத்துக்கு தான், அந்த பிரிட்டிஷ் காலத்துல இதான் போட்டாங்களா? போட்டுட்டு இப்படி ஆடுவாங்களா? எனக்கு இந்த பேண்ட் யாராவது வாங்கி தரீங்களா? நல்லா இருக்கு. லேடிஸா? என்னென்ன ஃபுல்லா ஆன் பண்ணி பிரிக்கிறீங்க பாருங்க. நீ பாவாடை போட்டு கூட வருவ. இது எனக்கு தெரிஞ்சு பாவாடை திருச்சி கட்டின மாதிரி தான் இருக்கு. புதுசா இல்ல கோச்சு கார் போட்டு அலாவுதீன் பேண்ட். இத வாங்கி போட்டு இதுல உட்காந்து பறக்கலாம். ஞாபகம் இருக்கா பஷ்மினா? உங்களை நான் மறப்பனா? இந்த பஷ்மினா வந்து எங்க ஃபேமஸ் அப்படின்னா, இந்த காஷ்மீர்ல போனீங்கன்னா அங்க ஒரு காட்டன் இருக்கு. அது வந்து எப்படி எல்லாம் சொல்லி நம்மள ஏமாத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. நாங்க ஏமாந்தோம், எங்களை ஒருத்தவங்க ஏமாத்தினாரு. எப்படிலாம் சொன்னாருன்னா, விராட் கோலி அவரோட கல்யாணத்துல போட்டாங்க.
அமிதாப் பச்சன் அவரோட இதுல போட்டு இதெல்லாம் எங்க கடையில இருந்து போன இந்த பஷ்மினா சால் தான் சொன்னார். இதை நம்பி நாங்க அங்க இருந்து வாங்கிட்டு வந்தோம். இதோட விலை இஞ்சி போனா நம்ம ஊர்ல ஆமா. நல்லா இருக்கீங்களா? அப்படியா? சிரிப்பு வருதா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா? காலையிலயா நைட்டா? நைட்டு வேலை முடிஞ்சோம். காலையில வேலை சார். எங்க வேலை செய்றீங்களா? வேலை செய்யறேன். நைட்டு தான் உன்ன பாத்து நீ சிரிச்சு நடப்பேன் சார். எங்க புஜி பையன் உன்னையே பாப்பான். யாரு உங்க புஜி பையன்? வேற கம்முனு இருங்க. நான் நாடகமே பார்க்க மாட்டேன். அவங்க தான் பாப்பணும். உங்களை பாத்து நீ சிரிச்சு நடப்பேன் சார். உங்க பேரு? ரத்னம்மா சார். ரத்னம்மா, ரொம்ப நன்றி. அவன் பேரு குமார் விட்டு புள்ள வெற்றிவேல். இப்ப புஜ்ஜி யாரு, வெற்றிவேல் யாரு? குமார் புள்ள வெற்றிவேல். குமார் புள்ள வெற்றிவேல். குமார் யாரு உங்களுக்கு? மரும புள்ள. குமார் மருமக புள்ள, அவரோட புள்ள வெற்றிவேலு. அவன் தான் உன்னை பாத்துருப்பான். வைக்கிறேன் கம்மிரு நாடகமா வைக்க மாட்டேன். இவங்களை தான் நான் பாப்பேன்னு சொல்லிட்டு பாத்துருப்பான் சார். நன்றி நன்றி. என்ன பாத்திருக்கீங்களா? என்ன பாத்திருக்கீங்களா? தான் பாத்துருக்கேன். 3 பேரையும் பாப்பேன். நீங்க சூப்பரா கலாய்ப்பீங்க சார். நான் பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். அந்த பொண்ணுங்க கூட பேசல. பொண்ணுங்களா பேசுவாளுங்களா? நான் பேச மாட்டேனே. இல்ல நீ பேச மாட்டா. அவங்க வருவாளுங்களா? அம்மா நீங்க வேற எதுவும் ஸ்ரீராம் இல்ல, நான் சித்து. சார் அந்த வெளிநாட்டுக்கு எல்லாம் போவீங்களா? ஆமா, அப்ப நம்ம தான் வெளிநாட்டுக்கு எல்லாம் போவீங்க. ஆமா ஆமா. அப்போ வருங்க இல்ல பொண்ணுங்க எல்லாம் பேசுவேன். அப்ப பாப்பேன் சார். பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும் சார். உங்களை தான் பாத்துக்கிட்டே இருப்பேன். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நல்லா இருக்கும் சார். அது நம்மள தான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். முடிச்சிட்டு வரோம். வாங்க சார், சாப்பிட போவோம். வாங்க சார். சரி ஓகே. இல்லன்னா இவனுக்கு இந்த வேலையை கொடுத்து கொஞ்ச நேரம் நீங்க வாங்க, நம்ம பேசிட்டே போவோம் கொஞ்சம் தூரம். சார் தண்ணி ஊத்திட்டேன். தண்ணி ஊத்திட்டேன். தண்ணி மூஞ்சில ஊத்தலாம் தான் வந்தேன், நீங்க குறுக்க வந்துட்டீங்க. பெனாயிலுங்க. நான் வரேன், எங்க இருந்தாலும் பாப்பேன். சரி ஓகே. நான் போய் சூட்டெல்லாம் முடிச்சிட்டு வரேன். அதுக்குள்ள சரி சார். எவ்வளவு நெகட்டிவிட்டி வந்தாலும் இந்த ஒரு பாசிட்டிவிட்டி போதும். உங்களை தான் பாத்துக்கிட்டே இருப்பேன். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நல்லா இருக்கும் சார். ஸ்பென்சர் பிளாசான்னு வந்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போனோம்? அது பயங்கரமா பண்ணுவானே. இந்த மாலுன்னு வந்துட்டாலே எதுவுமே வாங்க கூடாது. அதேதான், சும்மாவே சுத்திட்டு வரும். அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான மால் இந்த ஸ்பென்சர் பிளாசா. நீங்க இப்ப வெளியில ஏதாவது ஒரு மாலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாவது வேணும். ஆனா நீங்க ஸ்பென்சர் பிளாசா வந்தீங்கன்னா 200 ரூபாய் போதும். அப்ப எல்லாம் நாங்க வெறும் 200 ரூபாய் தாண்டா எடுத்துட்டு வருவோம் ஒரு மாலுக்கு. 2010 நம்ம காலேஜ் முடிச்சுட்டு இங்க வந்தோம்ல, அப்புறம் வெறும் 200 ரூபாய் எடுத்து வந்தோம்னா இங்க சாப்பிட்டுருவோம். இந்த பானிபூரி பேல்பூரி அது சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சும்மா இங்க உட்காந்து அப்படியே கொஞ்சம் சில் பண்ணிட்டு 6 மணி ஆயிடுச்சுன்னா அப்பயுமே அந்த 200 ரூபாயும் 4 பேர் சேர்ந்து எடுத்துட்டு வருவோம். 50 நீ 80 நீ. பூந்தமல்ல இருந்து பஸ் ஏறுவோம் 54 ஏறி இங்க இறங்குவோம். அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இதுனா ஷாப்பிங் அப்படின்னா இங்கதான். வாங்கினா மச்சான் போலாம். சாப்பிட பண்ண மாட்டோம். ஆனா சாப்பிட பண்ண மாட்டோம். ஆனா அப்பவே இங்க 200 ரூபாய் 150 ரூபாய் 300 ரூபாய்க்கு பேண்ட் இருக்கும். ஜீன்ஸ் பேண்ட் இருக்கும். பயங்கரமா தீபாவளிக்கு அப்ப ஊருக்கு போவோம்ல, அப்ப எங்க அம்மாவுக்கு இங்கதான் புடவை வாங்கிட்டு, எங்க அப்பாவுக்கு இங்கதான் சட்டை துணி இதெல்லாம் அது வாங்கிட்டு, எங்க அண்ணனுக்கு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கிட்டு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருந்தாலே தீபாவளி ஃபுல் பர்ச்சேஸ் முடிச்சிருவேன் என் குடும்பத்துக்கு. அதுவும் அவங்க மாலை. அதுல என்னன்னா இந்த ட்ரெஸ் எல்லாமே நமக்கே ஊர்ல இருந்தா இங்கேயே வரும். அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். வாங்கி கொடுங்க. என்ன வேணும்? மொபைல் கேஸ், பேக் கேஸ் உடஞ்சிச்சு. 1983 ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. ஃபுல் பில்டிங் எரிஞ்சிச்சா. கட்டி கொஞ்ச நாள்லயே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனோடனே திருப்பி ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை ரெனோவேட் பண்ணி அதுக்கு ஒரு 3 வருஷம் திருப்பி அதை 1991 தான் திருப்பி ரெனோவேட் பண்ணி திருப்பி ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அப்பப்போ இங்க ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கிறதுனாலயே இந்த வேலையை பாக்குறது யாருன்னு தெரியல. அடிக்கடி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. யார் இந்த வேலையை எவனோ ஒருத்தன் பாத்துக்கினே இருக்கிறான். ரிக்கி அப்பா ரிக்கி தாத்தா பண்ணிட்டு இருக்காங்க. ஹிஸ்டரியில பேர் இருக்குடா எங்க பேரு. இதெல்லாம் பார்த்தா அந்த பழைய மெமரிஸ் போதுரா. இப்ப இருக்கிற மால்ல எல்லாம் ஹோட்டல் போனா அங்க மட்டும் தான் நம்மளால உட்காரவே முடியும். ஆனா இந்த மால்ல உட்கார்றதுக்கே இடம் இருக்கும். அதுக்குதான் லவ்வர்ஸ் தேடி வருவாங்க. இங்கெல்லாம் வருவாங்களா? வந்திருக்காங்க. அந்த டைம்ல ஆக்சுவலா சொன்னோன்னு ஞாபகம் வருது. நிறைய படங்கள் இங்க ஷூட் பண்ணுவாங்க. அது இப்ப நமக்கு படம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இது பாய்ஸ் படத்துல எல்லாம் வெளில ஆடிட்டு இருப்பாங்க. அது வரும். அதுக்கப்புறம் விண்ணை தாண்டி வர அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஷார்ட்ஸ் வரும். நிறைய சொன்னா நம்ம சிறுத்தை படத்துல ஒரு அது இங்க
இங்க இல்ல. அது நீங்க பண்ணலாம்னாங்க பர்மிஷன் அதான் கிடையாது. அது இங்க இல்ல. அதான் வேகமா வரும்போதே எனக்கு தெரியும் செருப்பை கொண்டு நிக்கணும்னு. அந்த மாதிரி இருந்தாங்க. சோ இந்த மாதிரி சென்னைனாலே ஃபர்ஸ்ட் நமக்கு சென்னை சென்டர்ல காட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஏர்போர்ட் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் மெரினா பீச், அப்புறம் ஸ்பென்சர் பிளாஸ். சபரி இப்போ வந்து ஒரு பயங்கரமான இடத்துக்கு வர போறோம்னா ஆமா, இங்க இருந்து ஸ்பென்சர் பார்த்தா பிளாஸாலே எல்லாமே தெரியும். வியூ ஃப்ளோர் சொல்றேன் எல்லாமே. So, இருக்கிறதுலயே ரொம்ப அழகு இந்த ஸ்பென்சர் பிளாஸ்ல எதுன்னா இந்த இடம் தான். இந்த கீழே நிறைய அந்த கட்டையெல்லாம் இருக்குல்ல, ஆமா. இது எல்லாத்துலயுமே ஜோடி ஜோடியா உட்கார்ந்துருப்பாங்க. ஜோடியா அதனாலதான் உன்னால அங்க உட்காரவே முடியல. இப்படி நின்னு உட்காரவங்க மேல எச்சு துப்பிட்டு போயிடுற. நீ வந்து ஒரு காக்கா மாதிரி காக்கா எப்படி டபார்னு போயிட்டு இருக்கும்போது தலையில எச்சம் போடுதோ அது மாதிரி நீ இப்ப எச்சம் போட்டு போற. அவ்வளவுதான். நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே அந்த பிரிட்டிஷ் ஸ்டைல்ல இருக்கும் பாருங்க. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய தம்பி சிவில் இன்ஜினியர் கொஞ்சம் அப்பப்ப அந்த நரம்பு ஆக்டிவேட் ஆனதுனால அதை சொல்லிடுவாரு. முதல்ல இந்த வரைக்கும் தான் கட்டினாங்க. இப்ப நம்ம தஞ்சை பெரிய கோயில்லாம் ஒரு லெவல் கட்டிட்டு அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் இவங்க எல்லாம் வந்து அப்படிலாம் இல்ல. தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் இல்ல, நிறைய கோயில் நிறைய என்ன இப்படி தப்பு தப்பா சொல்றேன். வரும்போது சார்ஜ் பெட்டிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணான். இப்போ இந்த சார்ஜ் பெட்டி வேற அவமானப்படுத்துன்னு போயிட்டான். பேஸ் 1 பேஸ் 2 தான் அவங்க கட்டினது. அதான் சொல்லுது. இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த ஸ்பென்சர் பிளாஸா பத்தி ஏதாவது தெரியும்னா சார்ஜ் பெட்டியில போய் கேட்டீங்கன்னா அதுவே சொல்லுது இதுல என்னென்ன இருக்குன்றது. இவனே ஏதோ இவங்க தாத்தா கட்டின மாதிரி ஃபுல்லா அளந்து விடுவான். அது கிடையாது, நம்பாதீங்க. ஆமா. இப்போ வரும்போது இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் இல்லடா, ஆமா, இதெல்லாம் இப்போ போடுறது அது இது இதெல்லாம் எதுவுமே இல்லடா. இப்ப எல்லாம் நிறைய வந்துருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப வந்து மக்களோட வரத்து வந்து இங்க ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இது ஒண்ணுதான் இருக்குன்னும் போது வேற வழியே இல்ல நீங்க வந்தாங்க. இப்ப அந்த மாலு, ஆமா, இப்ப இதை விட அட்வான்ஸா நிறைய மால் வந்தது. ஆனா 1000 கை வச்சு மறைச்சாலும் சூரியன் திரும்ப வரும், சாயந்தரம் மறைஞ்சாலுட்டு அவன் எங்க இருந்து தெரியுமாடா பையன். அதனால அசல் கோளாறு ஃபேன்ஸ் நீங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. பால்டப்பா ஃபேன்ஸ் நீங்களும் இந்த வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஆஜனலையும் லைக் பண்ணுங்க. அசல் கோளாறு நம்ம ஃப்ரெண்டு. நான் ஒரு இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? ஆமா ப்ரோ, வீடியோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. அத கூட பாட்டு மாதிரி தான். பாட்டு மாதிரி தான் கூட. ப்ரோ உங்க வீடியோ சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ செமையா இருந்துச்சு ப்ரோ. இந்த மாதிரி நான் ஒரு இண்டி தானே. இங்கெல்லாம் நீ நடந்து போனா யாரும் கேட்கல. ஒரு ரோ இருக்கு, அந்த ரோப்ல போனா கையை பிடிச்சிருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீ உள்ள வருவ. வந்தோன்னா நான் உன்ட்ட ஒரு பொருள் 1000 ரூபாய்க்கு கொடுப்பேன். காசு 500 ரூபா இல்ல, அவ்வளவு வாங்க. எவ்வளவுதான் வச்சிருக்கேன்? 50 ரூபா. சரி வச்சுக்கப்போ அப்படின்னு ஈஸியா வியாபாரத்தை முடிச்சிருவாங்க. வாடா சொல்லுங்க, உனக்கு தான் இடம் தெரியுமே. ஃபுல்லா நம்ம தான் ஸ்பென்சர். ஃபுல்லா நம்ம தான் ஸ்பென்சர். தெரியல. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பென்சர்னு ஒருத்தர் தான் இதை கட்டான்னு சொன்னால அது ஒரு வகையில இவனுக்கு தாத்தா வரும். இவன் பேர் இங்கதான் அர்ஷத் கான். காசிமேட் போனா பிராங்க்லின் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கிறிஸ்டோபர் பிராங்க்லின். கிறிஸ்டோபரா பாய்யா இருக்கு. பாயில நீ தானே பஷ்மினா. இது பஷ்மினா இல்லடா, அது கார்பெட்ரா, கீழே போடுறதுடா. பாத்திட்டாங்க தம்பி, சாட் ஜிபிடி வேணா போட்டோ எடுத்து கேளு. இப்போ இந்த ஸ்பென்சர் பிளாஸால எது நிறைய பயங்கரமா போயிட்டு இருக்குன்னா இந்த ட்ரெஸ் எடுக்கிறது மட்டும்தான். இப்பவும் ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, வந்துட்டு காலேஜ் பசங்க எல்லாம் வந்துட்டு இங்க அழகா ஜாலியா ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா இங்க கம்மியாவும் இருக்கும். இங்க கம்மியாவும் இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட்லி நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் இருக்கும். இந்த இம்போர்ட் எல்லாம் பண்றாங்கல்ல, நல்ல நல்ல பேண்ட், நல்ல காணும் படம் மாதிரி தெரியாது அப்படின்ற மாதிரி எது தெரியாதோ அதை வந்து நீங்க ஈஸியா எடுக்கலாம். விலையும் ரொம்ப கம்மி இங்க. நீங்க இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு மேபி நிறைய பேருக்கு இது வந்து ஒரு இதை ஏற்படுத்தலாம். ஸ்பென்சரோட பழைய ஞாபகங்களை ஏற்படுத்தலாம் இந்த வீடியோ. ஆமத்துல முன்னாடி எல்லாம் இந்த ஸ்பென்சர்ல வந்து இந்த கண்ணாடி கேப்சூலுக்குள்ள அதை பாக்கிறதுக்கே ஆசையா இருக்கும். இப்ப இந்த ஒர்க்கு அதை பார்த்தா பயங்கர ஆசையா இருக்கு. லிப்ட்ல ஒரு தடவை போயிட்டா பயங்கரமா ஜாலியா இருக்கும். இந்த டிசைன் இன்னும் மாத்தலடா இவங்க 20 வருஷம் ஆனாலும். ஆனா எனக்கு எப்ப பார்த்தாலும் இதுல ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதை அமுத்துனா மேல போறதுக்காக இதை அமுத்துறோமா, இல்ல நம்ம வந்துட்டு மேல போறதுக்காக இதை அமுத்துறோமா? கீழே இருக்கோன்னு கீழே இருக்கும். நான் என்ன பண்ண வந்தோட நண்டி தேர்த்து விட்டுறேன். எப்படி வேணா இப்ப அவன் மேலையும் போக முடியாது. அதாவது இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த லிப்ட்ல வந்து நம்ம கீழே போகணும்னா கீழே அமுத்தணுமா, இல்ல கீழே இருந்து மேல வர்றதுக்காக கீழே உள்ளது அமுத்தணுமா, இல்ல மேல இருந்து கீழே வரணுன்றதுக்காக கீழே உள்ளது. நல்லா இருக்கீங்களா? உங்கள்கிட்ட தான் இந்த டவுட் கேட்கணும். இப்ப லிப்ட் கீழே வரணும்னா கீழே ஆரவ அமுக்கணுமா, இல்ல மேல போறதுக்கு கீழே ஆரவ அமுக்கணுமா?
மேல போறதுக்கு மேலதான் அமுத்தணும், Okay. கீழே போறதுக்கு கீழே தான் ஆனா நாங்க கீழே இருக்கோமே. நாங்களே கீழே தானே இருக்கோம். ஆமா. அப்ப நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன்க்கா, நான் மேல வரணும். அப்ப நான் எப்படி கீழே அமுத்தணும்? அப்ப கீழே வரதுக்காக கீழே வரதுக்காக நான் மேல இருக்கேன்ல, நான் தேர்ட்ல இருக்கேன்ல. ஐயோ ஐயோ நான் போறேன். வியாசப்படி சர்படி நம்ம ஏரியா அப்படியா? சூப்பர். அங்கதானே இது. நானும் தண்டையா தான். நான் ஒரு தோட்டம் தோட்டத்துல பூ பறிச்சு சாயந்தரம் ஊருக்கு போயிடும். அங்கேதான் பக்கத்துல. ஆனா உங்களுக்கு ஜாலி இல்ல. டெய்லி மேல ஏறி கீழே இறங்குறீங்க எல்லாம் ஜாலி இல்ல உங்களுக்கு வேலையே இல்ல. வாழ்க்கையில எல்லா உயரத்தையும் பார்த்தவங்க நீங்க. வாழ்க்கையோட அர்த்தத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அக்கா வந்து பாருங்க. லிப்ட் மாதிரிதான் மனுஷன் வாழ்க்கை. ஏறும் இறங்கும். நம்ம ஏறிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட கூடாது. என்னைக்கு வேணாலும் அடிச்சு கீழே இறக்கிடுவாங்க. நான் அடிச்சாலும் திருப்பி நம்ம ஏறணும்.